ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் அப்படியே வெளில போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஷாப்பிங் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் இருக்கிற சிட்டி பார்த்தீங்கன்னா வார்சா, கேபிட்டல் சிட்டி, போலாண்டோட கேபிட்டல் சிட்டி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரு ஷாப்பிங் மால் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் மால் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே சன் மகிழுக்கு வந்து ஒரு ஹேர் கட் பண்ணோம், அதே மாதிரி நாங்களும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். ஸோ இதை தான் பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். இந்த மால் பார்த்தீங்கன்னா கேலேரியா ம்லோச்னின்னு சொல்லுவாங்க, மெட்ரோ ம்லோச்னிங்கிற இடத்துல இருக்குது. இந்த ஷாப்புக்கு தான் நாங்கள் ரெகுலராக ஹேர் கட் பண்ணுறதுக்காக வருவோம். இங்கே வந்து கிட்ஸுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட்டோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு என்ஜாய் பண்ணி அவங்க வந்து ஹேர் கட் பண்ண வைப்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த என்விரான்மெண்ட்லேயே மகிழ் ரொம்ப அழுது டார்ச்சர் பண்ணிட்டான். இந்த டைம் அவனை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி நாங்கள் கூப்பிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த டைம் அவன் எதுவும் அழுகலை, பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டான். ஸோ அவங்களும் நீட்டாக சூப்பராக கட் பண்ணி விட்டுட்டாங்க. நாங்கள் எப்படி கேட்டோமோ அதே மாதிரி கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கு. இந்த ஷாப்பில் நீங்கள் ஹேர் கட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு தான் வரணும். அப்பாயின்மெண்ட் வந்து புக்ஸிங்கிற ஆப்பில் புக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து கிட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஃபாதர் அண்ட் சன் காம்போ கூட இருக்குது, அப்பாக்களுக்கும் சேர்த்து பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் மகிழுக்கு மட்டும்தான் பண்ணினோம். இது மட்டும் இல்லாமல் இந்த மாலில் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நிறைய ஷாப்ஸ் வந்து ட்ரெஸ்ஸுக்காக இருக்குது. கலெக்ஷன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மால் வந்தீங்கன்னா நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா ஷாப்ஸையுமே பிரைமார்க், சின்சேட், எட்டி, பெப்கோ இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இது முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு கூப்பிட்டு போனோம். ஸோ இது வந்து எக்ஸ்பிரஸ் ஓரியன்டல்ங்கிற ரெஸ்டாரண்ட்லேருந்து எடுத்தோம். அங்கே பஃபே மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் நம்ம எது வேணால் ஒரு பிளேட் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். பிளேட் வந்து எவ்வளோ வெயிட் வருதோ அதை பொறுத்து நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, சேலட் அந்த மாதிரி மிக்ஸ்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கெபாப் கிங்கில் ஃபலாஃபலும் ஃப்ரைஸும் வாங்கிட்டு வந்திருந்தார். அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் எங்களோட ஷாப்பிங் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகிழ் வந்து இந்த ஸ்லைடு ஒன்று இருக்குங்க, செகண்ட் ஃப்ளோரில் ஸ்டார்ட் ஆகி கிரவுண்ட் ஃப்ளோரில் எண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்லைடு இருக்குது. அந்த ஸ்லைடில் போகணும்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அதில் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாலில் பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியா வந்து திரும்பின பக்கமெல்லாம் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாலில் கூட்டிகிட்டு வந்தாலே மகிழை திரும்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படியோ ஒரு வழியாக இவனை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். குழந்தைங்கள வச்சுட்டு ஷாப்பிங் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்களாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க குழந்தைங்கள வச்சுட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். See you in the next video, friends. Bye. Bye.